நம்ம பூரிக்கு பண்ணுற மசால், அதாவது கிழங்கு, உருளைக்கிழங்கு பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. மண் நல்லா இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லாவே தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். முழுசாக போகிறத விட 2ஆக கட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகும். அது மாதிரி அதனால் முதல்ல உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த குக்கரில் வச்சு கொஞ்சம் துளியூண்டு உப்பு போடுங்க. அதில் தண்ணி விட்டு துளியூண்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு குக்கரில் வைங்க. இப்போ இதை எடுத்து குக்கரில் நம்ம வைக்கணும். குக்கரை முதல்ல கேஸ் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் வச்சுருக்கோம்ல அதை வச்சு குக்கரை மூடுங்க. மூடி ஒரு 3 விசில் வரட்டும். 4 விசில் வந்தால் கூட ஓகே. ஏன்னா நல்ல மைய இருக்கணும். அப்போ தான் மசிச்சு போட முடியும் கிழங்க. அதனால் ஒரு 4 விசில் கூட வைங்க. குக்கரில் வச்சு 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த டயத்தில் குக்கர் விசில் வர்ற டயத்தில் நம்ம கிழங்குக்கு தேவையான வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்கிக்கலாம். முதல்ல வெங்காயத்தை இந்த மாதிரி தோலை சீவிட்டு தோலை உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப ஈஸி தான். அப்படி கிராஸாக கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம். இந்த மாதிரி பொடியாக வெங்காயத்தை வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு இருக்குல்ல, பூண்டையும் ஒரு 2 பல் 3 பல் கூட வச்சுக்கலாம். வச்சு பொடியாக பூண்டையும் கட் பண்ணிக்கோங்க. சில பேர் வேணும்னாக்கா பச்சை பட்டாணிலாம் கூட போடுவாங்க. நமக்கு வேணும்னா அது ஒரு டைம் போட்டுக்கலாம். இஞ்சி போடணும். இஞ்சி போட்டால் டைஜஸ்ட் ஆகும். கொஞ்சம் ஈஸியாக இந்த கேஸ் ட்ரபிள்லாம் வராமல் இருக்கும். அதனால் இஞ்சி கண்டிப்பாக போடுங்க. பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வாய் தொல்லையெல்லாம் வராது இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால. பச்சை பட்டாணி போடுவாங்க. நான் இதில் போடலை. கருவேப்பிலையும் போடணும். ஆனால் கருவேப்பிலை என்கிட்ட இல்லாதனால இந்த இதில் கருவேப்பிலை இருக்காது. ஏன்டா போடலைன்னு நினச்சிக்காதீங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு மீதி போட்டிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கை எடுத்து அந்த தண்ணியை கொட்டிட்டு நல்லா தோலை சீவி உரிச்சுக்கோங்க. நல்லா உரிச்சு 4 விசில் வந்ததுனால ஈஸியாகவே எடுத்துரும். தோல் போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால கரண்டினால் மசிக்கலாம். ஆறித்துனா கையால் கூட மசிச்சுக்கலாம். நல்ல நைஸாக இருந்துருச்சுங்க 4 விசில் வந்ததுனால. இப்போ எண்ணெயை வச்சு இலுப்பச்சட்டி அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெயை விடுங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளிப்பு கடுகு தாளிக்கணும். கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம், வெடிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க, அப்புறம் வாயில் மாட்டும் கடுகு. அதனால் நல்லா வெடிக்கணும். சவுண்டு ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா தாளிக்க. நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுட்டு வரமிளகா போடணும். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மிளகாவோ அவ்வளோ போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடணும். ஆனால் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் கருவேப்பிலை தாளிக்கலை. அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். போட்டு நல்ல பூண்டு போடணும். ஃபஸ்ட்டு பூண்டு, வெங்காயத்துக்கு முன்னாடி பூண்டு போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் பூண்டை போட்டு ஒரு 2 பரட்டிட்டு அப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் இஞ்சி போட்டால் தான் அந்த கேஸ் ட்ரபிள்லாம் இல்லாமல் இருக்கும். பூண்டு இஞ்சியும் இருக்கும்போது அந்த உருளைக்கிழங்கு ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் மஞ்சள் பொதுவாகவே எல்லா சமையலையும் சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ சேர்க்க முடியுமோ மஞ்சள், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு அதோட கொஞ்சம் தண்ணி விடுங்க. கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வைங்க போதும். ஏன்னா உருளைக்கிழங்கும் வெந்தது, வெங்காயமும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. அதனால் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணுங்கிறது இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். இதில் நீங்கள் அப்படியே கூட வச்சிடலாம் கெட்டியானதுக்கப்புறம். ஏன்னா உருளைக்கிழங்கே கெட்டியாக்கிடும். சில பேருக்கு இதில் கடலை மாவு கரைச்சி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு உப்பு போடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அது போடுங்க. கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல, கூட போட்டுறாதீங்க. இப்போ கடலை மாவு கரைச்சி விடுங்க. கடலை மாவு உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலுமே கடலை மாவு உடம்புக்கு நல்லது. சேர்த்துக்கிட்டாக்க அந்த காலத்தில் நிறைய கடலை மாவு சேர்ப்பாங்க. இப்போ தான் அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் கடலை மாவு கரைச்சி விட்டிங்கன்னா அந்த கிழங்கோட டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும். சில பேர் வேணான்னு உருளைக்கிழங்கே மசிச்சு போட்டுருவாங்க. ஆனால் கடலை மாவு போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ இருக்கும். கெட்டியாகவும் வரும். நிறையா கிழங்கும் காணும். அப்போ நல்ல கெட்டியான இப்போ கடலை மாவு போட்டு பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு
பொடி பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைன்னா மண் இருக்கும் அதில் கொத்தமல்லியில். எப்போவுமே கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா இதுதான் உருளைக்கிழங்கு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.